நடிகர் விஜய் இப்போ முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவரோட மனைவி சங்கீதா திடீர்னு விவாகரத்து வழக்க தாக்கல் பண்ணாங்க. சோ அந்த டைம் வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போதான் 2026 தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. இது விஜய் அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. 2026 தேர்தலை தான் முதன்முறையா சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு. அதுக்கான ஆயத்த பணிகள்ல ஈடுபட்டாரு. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து கரூர் விவகாரம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சுது. சோ இந்த ரெண்டு விஷயமும் அவரை வந்து தாக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சுது. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதா திடீர்னு எனக்கு விவாகரத்து வேணும், விஜய் கூட எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. சோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே தமிழகத்தை உழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சில பேர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜித், ஷாலினி, அதுக்கப்புறமா சூர்யா, ஜோதிகா, இந்த வரிசையில தான் விஜய் அண்ட் சங்கீதா இவங்க இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரசிகர்களுக்கு பிடிச்சமான ஜோடி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய தம்பதிகள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து வாங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்க விவாகரத்து பண்ணது யாராலையுமே ஏத்திக்க முடியல. ஏன்னா ரெண்டு பேருமே இசைத்துறையை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க. ரசிகர்களுக்கு பிடிச்சமான ஒரு ஜோடின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட விவாகரத்து அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியல. எல்லாருமே கெஞ்சினாங்க, தயவு செஞ்சு சேர்ந்துக்கோங்க, உங்களுக்குன்னு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காவது சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டாங்க, இல்ல நாங்க வந்து புரிதலோடு தான் விவாகரத்து வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி மோகன், ஆர்த்தி இவங்களுமே வந்து திடீர்னு வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. என்னடா இது, இந்த பிரச்சனை வந்து திடீர்னு இப்படி வந்துகிட்டே இருக்கு, எல்லாருமே விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விவாகரத்து வாங்குறதுக்கு காரணமே வந்து தனுஷ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வதந்தி வந்துச்சு. யார் விவாகரத்து வாங்கினாலுமே தனுஷ் அதுல இருப்பாருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வதந்தி வந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இவர் திடீர்னு பாத்தீங்கன்னா சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, என்னோட கணவருக்கு திருமணத்தை மீறி ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அந்த நடிகை கூட வந்து வெளியூருக்கு போறாரு, வெளிநாடுகளுக்கு போறாரு, அந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் செய்வதனால எனக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கு, அதே நேரத்துல என்னோட குழந்தைகளுமே பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இது மட்டும் இல்லாம அந்த நடிகை உடனான தொடர்பை நான் துண்டிக்க சொன்னேன், ஆனா ஆரம்பத்துல அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறமாவும் அந்த நடிகை கூட தொடர்புல இருக்கிறாரு, இதனால நான் வந்து அவர் கூட வாழ பிடிக்கல, நான் ரொம்பவே மனவேதனையில இருக்கேன், எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டாரு. யாராவது எனக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாலோ என்னை வந்து டார்ச்சர் பண்ணாலும் அந்த நடிகையோட பேரை வந்து நான் பொது வெளியில சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த மனுவுல வந்து இவர் வந்து இவங்க தான் அந்த நடிகை அப்படிங்கறத எந்த இடத்துலயும் குறிப்பிடல. ஆனா இந்த நடிகை தான்ப்பா பிரச்சனைக்கு காரணமே அப்படின்னு ஒரு நடிகையோட பேர் வந்து உலா வந்துச்சு. அந்த நடிகை யார் அப்படின்னா த்ரிஷா. சோ த்ரிஷா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமா இருந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்கள திட்டினாங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு விஜயும் த்ரிஷாவும் வந்து சேர்ந்து போனாங்க. அதுல ஒரே காஸ்டியூம்ல போயிருந்தாங்க. சோ இதனால வந்து நிறைய பேர் விஜய்க்கு எதிராக திரும்பினாங்க. சொல்ல போனா திரை பிரபலங்களே விஜய்க்கு எதிராக பேசினாங்க. அதாவது தன்னோட மனைவி விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க, இந்த நேரத்துல அவங்கள வந்து காண்டாக்கணும், அவங்கள வந்து நோஸ்கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது தொடர்பா த்ரிஷாவும் சரி விஜயும் சரி எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைம்லயே வெளிநாடுகளுக்கு போன மாதிரிலாம் பிக் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் கொஞ்சம் சர்ச்சையா விடுச்சுது. சரி, ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்துட்டு இருக்க போது வந்து விஜய் தான் முன்னிலையில இருக்காரு. அந்த நேரத்துல த்ரிஷா விஜயோட வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு த்ரிஷாவோட பர்த்டே மே 4ஆம் தேதி. இதுவுமே பெரிய அளவுல ரொம்பவே வைரலாச்சு. என்னப்பா விஜயோட வீட்டுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் வருவாங்கன்னு பார்த்தா த்ரிஷா போறாங்க, அந்த அளவுக்கு தேர்தல் நேரத்துல த்ரிஷா முக்கியமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளுமே முன்வைக்கப்பட்டுச்சு. சரி, இது ஒரு புறம் இருந்தாலும் கடைசியா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்கும் போது கூட அந்த நிகழ்ச்சிக்கு த்ரிஷா வந்திருந்தாங்க. அதுவும் த்ரிஷாவுக்கு அந்த இடத்துல முதலிடம் கொடுத்திருந்தாங்க. இதுவுமே வந்து பெரிய அளவுல கேள்விக்குறியாக்கிச்சு. எனக்கு வந்து எங்க விஜயனாவை பிடிக்கும்பா, ஆனா இவங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை, எங்க அண்ணா வந்து தயவு செஞ்சு த்ரிஷாவை வந்து எந்த கூட்டத்துக்கும் கூட்டிட்டு போக கூடாது, அவங்களை வந்து ஒதுக்கி வச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட ரசிகர்களை வந்து
மனம் நொந்துகிட்டு கமெண்ட்களை போட்டதையுமே நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு த்ரிஷாவுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரே, இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நொந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இவங்களுக்கான வழக்கு விசாரணை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு டைம் நடந்துச்சு. அப்போ வந்து 2 பேருமே காணொளி காட்சி வாயிலா வந்து ஆஜரானாங்க. அப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல மும்முரமா இருந்தாங்க. தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து காணொலி காட்சி வாயிலா 2 பேருமே ஆஜரானாங்க. இதுக்கு இடையில 2 பேருமே பரஸ்பரமா பிரிஞ்சு போறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்குமே சங்கீதா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துச்சு. அவங்க வந்து ஒரு 250 கோடி வந்து அமௌண்ட் கேட்டிருப்பாங்க போல. அதுக்கு வந்து நாங்க 35 கோடி தரோம் அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல பேசின மாதிரியும், குழந்தைகள் அதாவது பையனையும் பொண்ணையும் விஜய் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியுமே வந்து தகவல் வெளியாச்சு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி தான் வந்து செய்திகள் வந்துச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு வந்து இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருந்த ஒரு நீதிபதியை வந்து மாத்திட்டாங்க. அதுக்கு பதில் வேற ஒரு நீதிபதி இப்ப வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன்னா இப்ப வந்து சிஎம் அவர்களா வந்து விஜய் பதவியேற்றுட்டாரு. இதனால இந்த வழக்கோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது. ஒரு பக்கம் சங்கீதா அவர்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா விஜய் அவர்களோட ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறாங்க. த்ரிஷா தேவையே கிடையாது, சங்கீதாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில இன்னொரு விஷயமும் வந்துச்சு. என்னன்னா இது வதந்தியா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால சங்கீதாவோட பாதுகாப்பு கருதி தான், அதாவது சங்கீதா மட்டும் இல்லாம குழந்தைகளோட பாதுகாப்பு கருதி தான் இந்த மாதிரி ஒரு விவாகரத்து நாடகமே அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வந்துச்சு. அதாவது விஜய் கூட சேர்ந்து இருந்தா இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு தெரியல, சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு வதந்தி வந்துச்சு. சோ இதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சோ இப்போ கடைசியா ஜூன் 15ஆம் தேதி தான் விசாரணைக்கு வர இருக்காங்க. சோ அந்த நேரத்துல இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த பதவியேற்பு விழாவில் குழந்தைகள் கூட கலந்துக்கிடல. அந்த த்ரிஷா கலந்துக்கிட்டாங்க, நிறைய திரைப்படங்கள் கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே விஜய் அவர்களோட மகனும் சரி மகளும் சரி இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிடல. அதுவுமே நிறைய பேருக்கு வருத்தத்தை கொடுத்தது. பெற்றோர்களுக்கு இடையில சண்டை இருக்கும் போது குழந்தைகளை கூட ஒதுக்கி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே எழுந்துச்சு. ஸோ இப்படிலாம் இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு நீங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்குது. இதுக்கு இடையில விஜய் அவர்களோட அம்மா சோபா இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது வந்து இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா சங்கீதா வந்து தங்களோட குழந்தைகளை வந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்குவாங்க. அவங்களே மாதிரி ஒரு குடும்ப தலைவி வந்து இருக்கவே முடியாது. அவங்க வந்து டைப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. எந்த விஷயங்களா இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்து பார்த்து கொடுப்பாங்க, யாரையுமே கொடுக்க விட மாட்டாங்க. அவங்களே ஒரு தண்ணியா இருந்தாலும் சரி, ஜூஸா இருந்தாலும் சரி, அவங்களே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. வேற யாரையுமே கொடுக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளோட நலன்ல வந்து ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி விஜய வந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க, நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜய் அவர்களோட அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியுமே இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்குது. குறிப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷனுங்களுக்கு வந்து விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து போவாங்க. ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், மற்ற படத்தோட ஏதாவது ப்ரொமோஷன் நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்து தான் போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையா இருந்தாங்க. திடீர்னு எதுக்குதான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. சோ இந்த அளவுக்கு இப்ப வந்து பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் மனக்கசப்பா தான் கொடுக்குது. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில கூட 2 பேருமே அவ்வளவு புரிதலோட இருந்தாங்க. சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அப்ப சங்கீதா கிட்ட வந்து உங்க கணவர் கூட ஜோடியா நடிக்கிறதுல பிடிச்ச நடிகை யாரு, இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கும்னா அது யாருன்னு கேட்கிறப்போ வந்து அவங்க ஜெனிலியா கூட நடிச்சதுதான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தன்னோட கணவர் வந்து எந்த ஈகோ இல்லாம மற்ற நடிகை கூட வந்து சேர்த்து வச்சு பேசுறாங்க அப்படிலாம் ஒரு விஷயம் கூட இல்லாம அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த கூட அவ்வளோ ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலோட இருந்த ஒரு கப்பல் வந்து இன்னைக்கு எதுக்காக பிரிகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மனவேதனை கொடுக்குது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே விஜயோட ரசிகர்கள் வந்து சங்கீதாவை அண்ணின்னு தான் சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா இந்த விவாகரத்துக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து சங்கீதா வந்து அவதூறு பரப்புற விதத்துல பேசினாங்க. அதே நேரத்துல த்ரிஷா வந்து சின்னண்ணி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இப்போ இளம் தலைவி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எப்படிதான் இவங்களோட மனநிலை மாறுது அப்படிங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தவங்க விவாகரத்து வேணும்னு பிரிஞ்சு போறதுக்கு கேட்டுட்டாங்க, அதுக்காக அவங்க சைடு தப்பு இருக்குன்னு சொல்லவே முடியாது. இப்போ த்ரிஷா வந்து என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா எப்படி இவங்களை வந்து சட்டுன்னு மாறுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா
த்ரிஷா வந்து என்னவா வேணா இருந்துட்டு போட்டும், எப்படி அந்த அண்ணி ஸ்தானத்துக்கு வந்து உடனே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் வந்து திட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து சிஎம்ஆ பதவி ஏற்றுட்டாரு. சோ இதுக்கப்புறமா இந்த விவாகரத்து வழக்குல என்ன நடக்க போகுது, யாருக்கு சாதகமா தீர்ப்பு வரப்போகுது, 2 பேரும் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. குறிப்பா விஜய் மேல அக்கறை இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரொம்பவே விரும்புறாங்க. சோ விஜய் அவர்களோட முடிவு என்னவா இருக்க போகுது, சங்கீதா அவர்களோட முடிவு என்னவா இருக்க போகுது, 2 பேரோட குழந்தைகள், அந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ போறாங்களா, இல்லனா நாங்க பிரிஞ்சிடுறோம்ப்பா ஆனா குழந்தைகளை மட்டும் பாத்துக்கிறோம் அப்படின்ற முடிவு எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது அவங்களோட கையில தான் இருக்கு. சோ வரக்கூடிய வழக்கு விசாரணையில இந்த தீர்ப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.